வீடியோ காலில் தோன்றி பெண்ணிடம் அத்துமீறிய இவர்தான் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் கட்சி எம்எல்ஏ அரவ ஸ்ரீதர். தொகுதி வேலைகளை பார்ப்பதற்கு பதில் பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்யும் வேலையை செய்து வந்துள்ளார் இந்த லீலை மன்னன். ஆந்திராவைச் சேர்ந்த பெண் ஒருவர் அரசு ஊழியராக வேலை செய்து வருகிறார். இவரது கணவர் மென்பொறியாளராக இருக்கிறார். இவர்களுக்கு 3 வயதில் குழந்தை ஒன்று உள்ளது. இவர் தற்போது வெளியிட்டுள்ள வீடியோ ஆந்திர அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. వీడియో కాల్స్ చేయని చెప్పేసి బలవంతం చేయడం స్టార్ట్ చేశారు. ఇదంతా కరెక్ట్ కాదండి అనేసి నేను అన్నప్పుడు అతను చాలా ఫాస్ట్గా టర్న్ అయిపోయి సీరియస్ అయిపోయి నన్ను బెదిరించడం జరిగింది. ఇది నా కోడూరు, నా నియోజకవర్గం, నువ్వు ఒక చిన్న ఎంప్లాయీవి, నీకు ట్రాన్స్ఫర్ చేయాలన్నా సరే నేనే దిక్కు, నీ మీద ఎంక్వైరీలు వేయిస్తాను, నీ కొడుకు నువ్వు ఒక్కరే ఉంటారు, జాగ్రత్త మరి చూసుకో అని చెప్పేసి బెదిరించడం జరిగింది. அந்த பெண் வெளியிட்ட வீடியோவில் கடந்த ஆண்டு எம்எல்ஏ அரவ ஸ்ரீதர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற போது அவருக்கு ஃபேஸ்புக் மூலம் பெண் ஊழியர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அப்போது முதல் இருவரும் ஃபேஸ்புக்கில் அடிக்கடி பேசி வந்துள்ளனர். அந்த பெண் தனது செல்போன் எண்ணை பகிர எம்எல்ஏ அரவ ஸ்ரீதர் அடிக்கடி அழைத்து பேசி வந்துள்ளார். இது நாளடைவில் திருமணம் மீறிய உறவாக மாறியுள்ளது. எம்எல்ஏ ஸ்ரீதர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து சுமார் 1.5 ஆண்டுகளாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. கடந்த ஓராண்டில் மட்டும் 5 முறை கர்ப்பமடைந்ததாகவும், ஆனால் ஒவ்வொரு முறையும் தன்னை மிரட்டி அவர் கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்ய வைத்ததாகவும் பெண் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்துள்ளார். ఫైన్ డే నేను అబార్షన్ చేయించుకున్నాను. ఆయన మాటలు నమ్మి నన్ను పెళ్లి చేసుకుంటారని ఆయన ఇచ్చిన అష్యూరెన్స్ని నేను నమ్మి నేను అబార్షన్ చేయించుకున్నాను. ఇలా ఈ 1.5 ఇయర్లో నాకు 5 అబార్షన్స్ అయ్యాయి. தன்னை தனிமையான இடத்திற்கு காரில் அழைத்துச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்ததாகவும், தனது செல்வாக்கை பயன்படுத்தி டிரான்ஸ்பர் செய்து விடுவேன் அல்லது துறை ரீதியான விசாரணைக்கு உட்படுத்துவேன் என்று கூறி மிரட்டியதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணின் கணவரை போனில் அழைத்து அவரை விவாகரத்து செய்யுமாறு எம்எல்ஏ மிரட்டி உள்ளார். தனது 3 வயது குழந்தையை கொன்று விடுவேன் என்று எம்எல்ஏ மிரட்டியதால் தான் இவ்வளவு காலம் பயந்து மௌனமாக இருந்ததாக அந்த பெண் வீடியோவில் தெரிவித்துள்ளார். నీ కొడుకు నువ్వు ఒంటరిగా ఉంటారు, చూసుకో, నీ కొడుకు ఏమైనా అయితే నన్ను అడగద్దు అనేసి భయపెట్టడం జరిగింది. இது மட்டும் இல்லாமல் நள்ளிரவு நேரங்களில் போன் செய்து ஆபாசமாக பேசுவது மற்றும் நிர்வாண வீடியோ கால்களில் ஈடுபட வற்புறுத்துவது போன்ற செயல்களில் அவர் ஈடுபட்டதாகவும் அதற்கான ஆதாரங்களையும் அந்த பெண் வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். வீடியோ வைரலானதை தொடர்ந்து அன்னமய்யா மாவட்டத்தின் போலீசார் எம்எல்ஏ அரவ ஸ்ரீதர் மீது பாலியல் வன்புணர்வு, மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் இதனை மறுத்துள்ள ஸ்ரீதரின் தாய், அந்த பெண் தனது மகனை மிரட்டி பணம் பறித்ததாகவும் அவர் மீது எந்த தவறும் இல்லை என விளக்கம் அளித்துள்ளார். இந்த விவகாரம் ஆந்திர அரசியலில் புயலை கிளப்பியுள்ளதால் ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாணுக்கு கடும் நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளன. எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்சிக்குள்ளேயே கோரிக்கைகள் எழுந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆந்திர மாநில மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு தேவையான பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே அந்த பெண் சமர்ப்பித்த ஆடியோ மற்றும் வீடியோ ஆதாரங்களை காவல்துறையினர் தடயவியல் ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். குறிப்பாக அவை டீப் ஃபேக் தானா என்பதை உறுதி செய்ய விசாரணை நடக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.